தூரமா எங்கேயாவது ஒரு பயணம் போவோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் நம்ம பொங்கல் பண்டிகை அப்போ பொங்கலை எப்படி நம்ம கொண்டாடணும், பொங்கல் பண்டிகை எப்படி நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு சிறப்பான ஒரு நாடகம். சரியா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? இந்த நாடகத்தை யார் போட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, நம்ம பள்ளியில பொங்கல் விடுமுறை விட போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி விடுமுறை விட்டா நீங்க எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்றீங்களா விளக்கமா? ஐயா நான் முதல்ல சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து சொந்த பண்ண ரொம்ப பிடிக்குங்க ஐயா. வருஷம் நாங்க தைத்து நாள் அன்னைக்கு எங்க சொந்த ஊரான மதுரைக்கு போயிட்டு அங்க என் சொந்த பந்தங்களோட தான் ஐயா கொண்டாடுவோம். அதனால இந்த வருஷமும் தைத்து நாள் அன்னைக்கு என் சொந்த ஊரான மதுரைக்கு போயிட்டு கொண்டாடலாம் இருக்குங்க ஐயா. அற்புதமான நிகழ்வாச்சு. சரி, அடுத்தது யாருமா? எனக்கு சொந்த பந்தம் மேலாம் அவ்வளோ ஈடுபாடு இல்லையா, அதனால இந்த வருஷம் பொங்கல் வந்து நான் எங்க குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு கொண்டலான்னு போயிருக்கேன். இதுவும் மிக அற்புதமான நிகழ்வு. அடுத்தது ஐயா, எங்க சொந்த ஊரு காஞ்சிபுரம். அங்க எங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. இந்த பொங்கல் விடுமுறையில எங்க குடும்பத்தோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க கையால சாப்பிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த பொங்கலை நான் கோலாகலமா கொண்டாடலான்னு. இதுவும் அற்புதம். நீங்களே இப்படி பேசுறீங்களே, விவசாய குடும்பத்தை சேர்ந்த புவனேஷ் நீங்க என்னப்பா, நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? ஐயா, எங்களோட சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போய் அங்க எங்களுக்குன்னு இருக்க சொந்த நிலத்துல அறுவடை பண்ணி எங்களோட ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து அலங்காரம் பண்ணி படையல் போட்டு கோமாதமா நினைச்சு அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு வந்து நாங்க வந்து வேண்டி படைச்சு எல்லாமே பண்ணி ஒரு விவசாய குடும்பத்தை நாங்க வந்து எப்படி எங்களுக்கு நிலம் தான் எங்களோட வாழ்வாதாரம், அதனால அதுவே எங்க தெய்வமா கருதி நாங்க எங்களோட பொங்கல் திருநாளை சிறப்பா கொண்டாடுவோம் ஐயா. இதுவும் அற்புதமாச்சு. சூப்பர்ப்பா, நல்லா கொண்டாடுங்க, சேஃபா இருங்க. ஓகேவா? நன்றி. இந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அழகா பேசுனாங்க இல்லையா? இது வந்து நீங்க வந்து என்னது மனசுல அப்படியே பதிய வச்சுக்கணும். இதான் வந்து என்னது, இப்போ வந்து நம்ம இப்படிதான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழகா வந்து உங்களுக்கு நடிச்சு காட்டணும். ஆனா எப்படி கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் சொல்ல முன்னாடியே நம்ம வந்து எப்படி கொண்டாடணும் எப்படி கொண்டாடக்கூடாது. இப்போ எப்படி வந்து பொங்கல் பண்டிகை வந்து வீணா நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி கொண்டாடக்கூடாதுன்றதை நம்ம இப்ப பார்ப்போமா? மாணவ கண்மணிலாம் கிடையாது. ஜெனக்ஸ்பா ஜெனக்ஸ் 2K கிட்ஸ். ஜெனக்ஸ் 2K கிட்ஸ்னா இந்த காலு கை கழுத்து தலை இதெல்லாம் ஆடினே இருந்தா அதான் 2K கிட்ஸ். நம்மளோட சிக்னேச்சர் ஒன்று போடலாமா? போடலாம், போடுங்க பாப்போம். இதான் 2K கிட்ஸ். யோ 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 ஐயோ ஐயோ யோ யோ ஐயோ யோ யோ ஐயோ
சொல்லுங்க பெரிய ப்ரோ. செய்தியை கேட்டியா? என்ன செய்தி ப்ரோ? பக்கத்தூர்ல நம்ம தலைவனுக்கு எவனோ 30 அடியில ஒரு கட் அவுட் வச்சிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். என்னத்த கவலைப்படாம இருக்கு? நம்ம தலைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மரியாதையை எவனோ செஞ்சிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது? நான் வைக்கிற தலைவனுக்கு 50 அடியில கட் அவுட் வைக்கிறேன். அவன் 30 அடிக்கு கட் அவுட் வச்சா நீ 50 அடிக்கு தான் வைப்பியா? 100 அடி வைக்க கூடாது? வச்சிடலாம் ப்ரோ. 100 அடிக்கு கட் அவுட் வைக்கணும், பால் அபிஷேகம் செய்யணும், தேன் அபிஷேகம் செய்யணும், சந்தன அபிஷேகம் செய்யணும், மாலை போடணும், மரியாதை பண்ணணும், தார தப்பட்ட பியணும். செஞ்சிடலாம் ப்ரோ. அதுக்கு என்ன செலவாகுமோ அதை எங்கிட்ட வந்து வாங்கிக்க. அவன் தலைவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன். கொடுங்க ப்ரோ. கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்தா இது போதுமா? இந்த ஏன் ப்ரோ 10வது பிறகு அவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது காசு இருக்குங்க ஐயா, ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு காசு வேணும். இதையும் போடு, இதுவும் போடு. செஞ்சிடும். என் தலைவனுக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு கட் அவுட் வந்து நிக்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. 10 நிமிஷம் தான் பத்தாது, 5 நிமிஷம். ஓ, 5 நிமிஷத்துல இங்க ஒரு கட் அவுட் வந்து இறங்கணும். அது வரைக்கும் நீ மூஞ்சில முடிக்காத போ. கட் அவுட் வரவங்க நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், உங்களை தான் பார்த்துக்கணும். கட் அவுட் வந்துச்சா? இன்னுமா வரல அந்த கட் அவுட்? கட் அவுட் வந்துச்சாப்பா? கட் அவுட் வந்துச்சா வரலையா? நீங்க சொல்லுமா, கட் அவுட் வந்துச்சா? கட் அவுட் வரவங்க திரும்பி பார்க்க மாட்டேன். ப்ரோ மூஞ்சில பிடிக்காத. என்ன ப்ரோ? வாங்க ப்ரோ, கோபப்படாதீங்க. பெரிய ப்ரோ வாங்க. நான் வர மாட்டேன். வாங்க ப்ரோ, வாங்க கோபப்படாதீங்க. வாங்க. எங்க என்ன கூட்டிட்டு போறேன்? வாங்க. என்னடா இது? இதான் ப்ரோ கட் அவுட். வாங்க, நீங்க உங்க கையால தரங்க. கட் அவுட் தினுசா இருக்கு. தலை ப்ரோ, தலை. நம்ம தலையா இப்படி இருக்காரு? ஆமா ப்ரோ. என் தலைவனை கண்ணூரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே ப்ரோ. ஐயோ கடவுளே, என் தலைவனை கண்ணூரி கொண்டு வந்துட்டியே. எப்படி கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? இனிமே டெய்லி உனக்கு நம்ம பூஜை போடணும். கண்டிப்பா ப்ரோ. தலைவன்னாலே என் தளபதி தான். பெரிய ப்ரோ, நீ வேற தலைவனாலே என் தலை தான். இது தலைவன்னாலே தளபதி ப்ரோ. தலைவனாலே தலை ப்ரோ. ஓ, நீ அவன் ஃபேனா? நீ அவன் பேனா? நீ அவன் ஃபேனா? நீ அவன் பேனா? நீ அவன் பேனா? நீ அவன் பேனா? எவ்வளவு புரியுது மாட்டாங்க, நம்மளே போயிடுவாங்க. இப்ப இந்த காட்சிகளை பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன புரியுது? முன்னாடி பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு பாத்தீங்க. இப்ப எப்படி கொண்டாட கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவையில்லாம நடிகர்களுக்கு ஃபேன் ஆகலாம், ஆனா வெறித்தனமான ஃபேனாலாம் ஆகக்கூடாது இல்லையா? அதனால உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை இதெல்லாம் வந்து என்னது? இப்போ நம்ம பார்ட் 1 பார்த்திருக்கோம். பார்ட் 2க்காக நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உடனடியாக இந்த காட்சிகள் உங்களுக்கு வரும். என்னடா இது? டேய், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நம்மளாம் வீடை க்ளீன் பண்றோம். இவ்வளோ வேஸ்ட் சேர்ந்துடுச்சுடா. வாங்கடா இதை கொளுத்தலாம். டேய் தியாகு, நீ இதை எடுத்துக்கோ, நான் அரவிந்த் இதை எடுத்துக்கிறோம். டேய், தனித்தனியா கொண்டாட வேணாம், ஒண்ணா சேர்ந்து சமத்துவ போகியை கொண்டாடுவோம்டா. சரிடா, வாங்கடா ஒன்னா கொளுத்துவோம்.
அந்த மதிப்பிட்டுறான் கடையில் போய் வாங்கிட்டு வா. ஆஹா, விடிய காலில் வந்து நெருப்பு கொளுத்தி குளிர் காய்க்கு ரொம்ப சுகமா இருக்குண்ணா. ஐயா வந்துட்டாரா? ஐயா வாங்க ஐயா. பசங்களா என்ன பண்றீங்க? ஐயா போகி இல்லையா, போகி கொண்டாடுறோம் ஐயா. நான் ஒண்ணு சேர்ந்து போகி கொண்டாடுறீங்க போல, தனித்தனியா கொண்டாடாம. நல்லதுப்பா. வாங்கப்பா, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கொண்டாடலாம். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் வந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கிலே உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன் என் நண்பன் சொல்லு நிலமும் தின்னேன் பாரு என்னடா ஒரு புகையா இருக்கு? அதுவா பெரிய ப்ரோ, இன்னைக்கு ஏதோ போகின்னு சொல்றாங்க. போகினா போகினா இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறது தான் ப்ரோ. அப்ப நம்ம எதோ கொளுத்துவோம். கொளுத்தலாம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க என்னத்த கொளுத்தலாம். ஏற்கனவே அவனை எதோ கொளுத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, இருந்தாலும் நம்ம 2K கிட்ஸ் சும்மா இருக்க கூடாது. அவனுங்களே கொளுத்திருக்கானுங்கன்னா நம்ம அதோட பெருசா கொளுத்துவோம். என்ன கொளுத்தலாம் இன்னைக்கு? கொளுத்திடலாம் ப்ரோ. ஜஸ்ட் ஒரு 2000 கொடுக்கலாம் ப்ரோ. உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். இந்தா ப்ரோ நீ அதை வாங்கிட்டு வந்து கொளுத்து. ப்ரோ ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஒரு 10,000 வாழ வாங்கிட்டு வந்துடுறேன். 10,000 வாடாவா? ஆமா, வாங்கிட்டு வந்து இப்படி நடுவுல வச்சு ஃபுல்லா நீட்டி வச்சு பத்த வச்சுன்னு வச்சுக்கலாம். சும்மா பட்டு 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 பட்டுன்னு 10 நிமிஷம் வெடிக்கும். வெடிச்சு புகையா போவோம். புகையா போய் மாசா இருந்தாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்ன பெரிய ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? 10,000 வாடெல்லாம் வேணாம். 5000க்கு அரியாங்குப்பம் பட்டாசு வாங்க. இவ்வளவு கொடுப்போம். அதை எடுத்துன்னு போய் பொட்டு பொட்டு பொட்டுன்னு வெடிக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. வெடிச்சிடலாம். அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கு? காலையில 6 to 7, சாயங்காலம் 6 to 7 தான் வெடிக்க சொல்லிருக்கு. காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி சாயங்காலம் 1 மணி நேரம் நேரம் வெடிக்க சொல்லிருக்கு. ஆனா நம்ம யாரு? 2K கிட்ஸ். 2K கிட்ஸ். யோயோ யோயோ. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொட்டு பொட்டுன்னு வெடிப்போம். இந்த ஹார்ட் பேஷண்ட், எக்ஸாம்பிள் படிக்கிறவங்க, ரோட்ல நடந்து போறவன் எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. பொட்டு பொட்டுன்னு வெடிக்கும். வெடிச்சிடலாம் ப்ரோ. வெடிச்சிடலாமா ப்ரோ? வெடிச்சிடலாம் ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட 10,000 வாடாவும் இல்ல, அரியாம்பு பட்டாசும் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ன வேணும் சொல்லுங்க ப்ரோ, நான் எடுத்து வந்துறேன், நீங்க கொளுத்தி விடுங்க. அந்த வகையில் எட்டுவா ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன ப்ரோ? இங்க வை. அப்புறம் என்ன வேணும் ப்ரோ? இந்த அட்டை போட்டி கொஞ்சம் எடு. கொஞ்சமா ஃபுல்லாவே ஏத்துறேன் ப்ரோ. பாலித்தீன் பை இருக்கா? இருக்கு ப்ரோ. பாலித்தீன் பை எடு. இதோ இங்க இருக்கு பாரு. என்ன ப்ரோ, என்ன ப்ரோ? பாலித்தீன் பைய போட்டு கொளுத்து. அதான் 2K. கொளுத்திடலாமா ப்ரோ? போட்டு கொளுத்து ப்ரோ. யார் அது? யார் அது? அதெல்லாம் கொளுத்தக்கூடாது. அதெல்லாம் கொளுத்தக்கூடாது. ஏன் கொளுத்தக்கூடாது? பிளாஸ்டிக்லாம் கொளுத்துனா எல்லாருக்கும் கேன்சர் வந்துடும், அதை சுவாசிக்கிறவங்களுக்குலாம். என்ன ப்ரோ இது? இதெல்லாம் நம்ம கேக்குறாங்களா? நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? யோயோ 2K கிட்ஸ். யோயோ. அங்க இருக்கு பாரு மாட்டு வண்டி. மாட்டு வண்டி டயர் எடுத்துன்னு வா, அதை போட்டு கொளுத்துவோம். வந்துட்டேன் ப்ரோ. டயர்லாம் கொளுத்தக்கூடாது. ஏன்பா, ஏன் கொளுத்தக்கூடாது? கேன்சர் வந்துடும். கேன்சர் வந்துருமா? டயரை போட்டு கொளுத்துனாதான் இங்க இருக்கிறவன் தொண்டையெல்லாம் கவ்வும். அப்பதான் இந்த ஊர்ல 2 2K கிட்ஸ் வாழறான்றது ஊருக்கே தெரியும். அதை நாங்க இப்ப செஞ்சே ஆகும். நீ போய் எட்டு வா ப்ரோ. வரேன் ப்ரோ.
ஏமல கை வைக்கிறியா ப்ரோ 90 கிட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ 90 கிட்ஸ்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி ஆகுறானு ஐயோ நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ப்ரோ போச்சு நல்லா போச்சு ஐயா. நீங்க எப்படி ஐயா கொண்டாடினீங்க? நானும் நல்லா கொண்டாடினேன்ப்பா. நீ மட்டும் தான் கொண்டாடியாப்பா, வேற யாரும் கொண்டாடலையா? ஐயா நாங்களாம் கொண்டாடினோம் ஐயா. உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க தான் ஐயா. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாமே எப்பயுமே இருக்கும்பா. பா ஆள இருங்க. ஐயா நல்லா பெரிய நோட்டா தான் கொடுங்க ஐயா. அதெல்லாம் இல்ல, இப்ப இந்த காசு கொடுத்தல அதை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? ஐயா நான் கடத்தருக்கு போய் தின்பண்டம் வாங்கி சாப்பிடலாம்னு இருக்குங்க ஐயா. எங்க அப்பா சுற்றுலா வெளியே கூட்டு போறாரு, அங்க சேமிச்சு வச்சு இது பண்ணோம் ஐயா. நான் இந்த காசு சேமிச்சு வச்சுக்கலாம்னு இருக்கேன் ஐயா. சரிப்பா, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லா காசையும் செலவு பண்ணிடாதுங்க. மீதி காசெல்லாம் வந்து சேமிச்சு வைங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து சிறுவருக்கு வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வந்து நிறைய திட்டம் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தாங்க இந்த உண்டியல் தரேன், இந்த உண்டியல எல்லாம் காசு சேர்த்து வச்சிருவாங்க. ஓகே? சரிங்க ஐயா. சரிங்கப்பா, நன்றி ஐயா. வரோம் ஐயா. நன்றிப்பா. எப்பயுமே இப்படி வர மாட்டாங்களே. என்னப்பா, என்ன வேணும்? நாங்க திருந்திட்டோம் ஐயா, நாங்க திருந்திட்டோம். இன்னைக்கு கருநாள் ஐயா, அதனால நாங்க தெரிஞ்சிட்டோம். நீங்க எதுவுமே ஆன்லைன் இல்லையே. கரிநாளுக்கான காசை கொடுங்க ஐயா. உங்களுக்கு காசா? போங்கப்பா, உங்களுக்கு காசு தான் தர மாட்டேன். அது காசு செலவு பண்ணுவீங்க. அப்பே சொன்னேன்ல. கோபப்படாதப்பா இருப்பா. ஐயா நாங்க தான் திருந்திட்டோம் ஐயா, கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா. காசுலாம் கிடையாதுப்பா, போப்பா. என்ன பண்ண போறாங்க? காசு கொடுங்க. காசுலாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. காசு கொடுங்க சொல்றேன். காசுலாம் கொடுக்க முடியாது. என்னையா பண்ற நீ போய் நான் பாத்துக்கிறேன். ஐயா கிட்ட நான் பேசுறேன், நீ போய். ஐயா அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க வந்து உட்காருங்க ஐயா, நீங்க வந்து உட்காருங்க. என்னதான் இருந்தாலும் பெரியவன் தான்ப்பா. சின்னவன் தான் கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கு. ஆமாங்க. என்னதுப்பா? உங்களுக்கு ஜூஸ் வாங்கி வந்திருக்கேன் ஐயா, குடிங்க. சீமா இருக்கு, குடிங்க ஐயா. நல்லா ஐயா, அற்புதமா இருக்கு. உங்களுக்காக வாங்கி வந்தீங்க. நன்றிப்பா. மயக்கம் வருது. ஐயோ, மயக்கம் வந்துடுச்சா? பாத்தியா ப்ரோ, நம்ம மருந்து வேலை செஞ்சுச்சு. பாத்தியா ப்ரோ? விடுங்க ப்ரோ, எல்லாத்தையும் விடுங்க. நம்ம மரியாதையா கேட்டா நமக்கு கொடுக்காத காசை நம்ம இப்ப எப்படி எடுக்கிறன்றத மட்டும் பாரு. ப்ரோ சொல்லுங்க பெரிய ப்ரோ. நமக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைச்சிச்சு. இதை வச்சு நம்மளே நம்ம சந்தோஷமா 4 பொங்கல் கொண்டாடலாம். நீ போய் நம்ம வாகனத்தை எடு, எஸ்கேப் ஆகும். தோ வந்துட்டோம் ப்ரோ. குயிக். இப்ப தெரிஞ்சுதா 2K கிட்ஸ் யாருன்ட்டு? யோயோ யோயோ. ப்ரோ போலீஸ் புஷ் போறாங்க, ஹெல்மெட் போட்டுப்போமா? வேற யாருக்கு ப்ரோ? நம்ம 2K கிட்ஸ். ப்ரோ பாஸ்டோ ஐயோ
ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஆயிடுச்சு ஐயோ ஐயோ ஹாஸ்பிட்டல் போலாம் சரி, என்ன பாரு ஒரு காலு ஒரு கை போயிடுச்சு சார். ஏன் செய்வீங்க ஐயா உங்ககிட்ட இருந்து உங்க செயினை எடுத்துட்டு ஓடலான்னு பார்த்தோம் ஐயா. சரி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லை சரி நீயே வச்சுக்கோ வா நம்ம போலாம் வா ஐயோ என்ன நடக்குது? யோயோ என்னாச்சு ஐயோவா ஆயிடுச்சு இல்லையா? அதாவது அடுத்தவங்களுடைய பொருளை வந்து நம்ம